அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம மொத்தம் 2 செக்மென்ட்டா நம்ம பிரிச்சு பார்ப்போம். ஒரு செக்மென்ட் இந்த ஆன்ஸர நாம ஒரு லைவ் வேல்யூவேஷன் பண்ணலாம். இதுல என்ன அப்டேட் இன்னும் பண்ணலாம், என்னென்ன மைனர் மிஸ்டேக் அவர் பண்ணியிருக்காரு, இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதும், 2வது பார்ட்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 1, குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் எழுதும்போது, என்ன மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஆன்ஸர கொண்டு வரதுக்கு ஒரு 6 ஸ்டெப் பேசிக்கா இருக்கும். அந்த 6 ஸ்டெப் என்னன்னா, அத எப்படி நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் உங்க ஆன்ஸர்ல பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ, இப்ப இதுல இருக்கிற முதல் ஸ்டேஜ் வந்து நம்ம இந்த லைவ் வேல்யூவேஷன் வந்து பார்ப்போம். ஸோ, இந்த ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அவருடைய 11வது டெஸ்ட். ஸோ, அதுல அவர் எப்படிலாம் இந்த ஆன்ஸர வந்து கொண்டு வந்திருக்காரு, கொஸ்டின் டிமாண்ட் எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்தியாவில் கூட்டாட்சி அரசாங்க முறையை விளக்கி, அதன் நன்மை, தீமைகளை எடுத்துரைக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் நம்ம பார்க்கும்போதே தெரியும். இந்தியாவில் கூட்டாட்சி அரசாங்க முறை சரிங்களா? நம்ம ஃபெடரல் கவர்மெண்ட்ட பத்தி தான் கேட்டிருக்காங்க. முதல்ல அந்த கூட்டாட்சி அரசாங்க முறையை விளக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் டிமாண்ட். அடுத்ததா நன்மைகள். இந்த கூட்டாட்சி அரசாங்கத்தினால எப்படி வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறதும், அதுல என்ன தீமைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் அட்ரஸ் பண்ணணும். இந்த 3 பார்ட்டா அட்ரஸ் பண்ணணும். இவரு எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கூட்டாட்சி அரசாங்க முறை சரிங்களா? கூட்டாட்சி முறை அரசாங்கம் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. இன்னுமே அதாவது இந்த மாரி எழுதலாம். அதுல ஒரு ஃபைன் டியூனிங் பண்ண தான் இதுல இன்னும் சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும். அது இப்பவே வேணாம். நம்ம அடுத்தடுத்த இதுக்கு பண்ணலாம். முதல்ல கூட்டாட்சி அரசாங்க முறை எழுதிட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என வரையறுக்கிறதுன்னு எழுதிட்டு ஒரு ஆதார். சரிங்களா? இது ஜெனரலா இப்படி எழுதிட்டு கூட விடலாம். மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அப்படின்னு. ஆனா, உங்களுடைய காம்படிட்டர் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி எழுதுறதுனால, நீங்க அதுக்கான ஆதாரங்கள் அப்பப்போ குடுத்துக்கிட்டே வரணும். இத ஒரு பிராக்டிஸா பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப ஆர்டிக்கிள் 1 தான் வந்து இது சொல்லியிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். அடுத்ததா, இந்திய அரசியலமைப்ப அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி கே.சி. வியர் சொல்லியிருக்காருன்னு ஒரு ஸ்டேட்மென்ட்டும், இந்திய அரசியலமைப்பு அதிகார குவிப்பு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி ஐவர் ஜென்னிங் சொல்லியிருக்காருங்கிறதும் சொல்லியிருக்காரு. ஆனா, இந்த இடத்துல எழுதும்போது இந்த நேம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எழுதும்போது அந்த ஹேண்ட் ரைட்டிங்ல நேம் சரியா கிளியரா வராமயும் போயிரும். சரிங்களா? அதனால என்னன்னா, முக்கியமா அந்த ஆத்தர்ஸ் இல்ல முக்கியமான பர்சனாலிட்டி, பிளேஸ் இந்த மாரி ஏதாவது ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, அத முடிஞ்ச வரைக்கும் தெளிவா எழுதுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் நல்லா பாக்ஸ் பண்ணி கிளியரா குடுத்துருக்காரு. ஸோ, இப்ப எடுத்த உடனே ஒரு ஹெட்டிங். அந்த ஹெட்டிங் என்ன குடுத்துருக்காரு? ரொம்ப வளவளன்னுலாம் குடுக்கல. ரொம்ப ஷார்ட்டா கூட்டாட்சி முறை அரசாங்கம் அவ்வளோதான். நீங்க கூட்டாட்சி அரசாங்க முறை எது அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பான்டேனியஸா எது வருதோ, அத குடுத்துருங்க. குடுத்துட்டு அதுக்கு ஒரு இன்ட்ரோ. பேசிக்கான இன்ட்ரோ வித் ஃபேக்சுவல் சப்போர்ட் குடுத்திருக்காரு. அடுத்ததா 2 ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன குடுத்துட்டு, இப்ப தான் கூட்டாட்சி அரசாங்க முறை அப்படிங்கிறத வந்து விளக்குறாரு. கூட்டாட்சி அரசாங்கம்னா என்ன சொல்லியிருக்காரு? இரட்டை அரசாங்கத்தை கொண்டுள்ளது. சுதந்திரமான நீதித்துறையை கொண்டுள்ளது. அதிகார பகிர்வு. ஒன்றியம், மாநில பட்டியல், பொது பட்டியல் 3 பட்டியல் போட்டிருக்கு. அது எவ்வளோ நம்பர்ன்னு சொல்லி எழுதுறதுக்கு விட்டுருக்காரு. ஆனா, நீங்க இது ரியல் எக்ஸாம்ல நடக்கும். நெறைய பேருக்கு நடந்திருக்கும். நீங்க அதாவது நல்ல ரொம்ப ஃபெமிலியரான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா, அத எழுதலாம் அப்படிங்கும்போது ரொம்ப மைனரான ஒரு டவுட் வரும். சரி ஓகே. இது நம்ம ஒரு கீழ எழுதிட்டு அப்புறம் எழுதிடலாம்னு நெனைப்போம். அத வந்து மேக்ஸிமம் டைம்ல நாம எழுதாம விட்டுருவோம். இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாரி ஹைஃபன் போடுறத அவாய்ட் பண்ணிக்கங்க. அதாவது ஸ்பேஸ் கூட விடுங்க. ஸ்பேஸ் இந்த இடத்துல விட்டுட்டு 7வது அட்டவணைன்னு போட்டுருங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, ஹைஃபன் போட்டு அந்த நம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ணிருங்க. இல்ல அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. ஏன் அப்படின்னா, வேல்யூவேட்டருக்கு இது ரொம்ப ஹைலைட்டடா தெரியும். நல்ல கன்டென்ட் தான் குடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எம்ப்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறது, நீங்க மறந்துட்டீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப எடுத்துக்காட்டும். அடுத்தது நிதி கூட்டாட்சி, மத்திய, மாநில நிதி பகிர்வு. சரிங்களா? உங்களுக்கு ஆர்டிக்கிள் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிக்கிள மென்ஷன் பண்ணுங்க. பாலிட்டி ரெலவென்ட்டான இருக்கிற கொஸ்டினுக்கு கம்பல்சரி எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டியா இருக்கோ, அங்கெல்லாம் ஆர்டிக்கிள் மென்ஷன் பண்ணுங்க. ஹிஸ்டரி சப்ஜெக்ட் இருக்கு அப்டின்னா, எங்கெல்லாம் இயர் மென்ஷன் பண்ண முடியுமோ, அங்கெல்லாம் இயர் மென்ஷன் பண்ணுங்க. அதேபோல ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்குமே அதோடைய நேச்சருக்கு தகுந்தா போல அந்த கன்டென்ட்ட எழுதுங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ட வந்து எழுதி முடிச்சுட்டாரு. அதுக்கு அடுத்ததா கூட்டாட்சி முறையோட நன்மைகள். 2ண்ட் பார்ட் டிமாண்ட் என்ன பண்ணியிருக்காரு? அத அட்ரஸ் பண்ணியிருக்காரு. நீங்க பார்க்கும்போதே தெரியும். அந்த டெம்ப்ளேட்ல முதல்ல கூட்டாட்சி அரசாங்க முறைங்கிறத ஒரு மேஜர் ஹெட்டிங்கா போட்டாரு. இதுக்கு கீழ தான் எல்லாமே வருதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு.
அடுத்தது கூட்டாட்சி அரசாங்க முறைய வந்து விலக்கியிருக்காரு. அத வந்து ஒரு பார்ட்டா எழுதியிருக்காரு. இதற்கு அடுத்ததா என்ன பண்ணியிருக்காருன்னா, கூட்டாட்சி முறையின் நன்மைகள். சரிங்களா? அட்வான்டேஜ் ஆஃப் ஃபெடரலிசத்த பத்தி இந்த இடத்துல அந்த ஒரு ஐ கான்டாக்ட்க்கு எப்படி இருக்குன்னா, நீட்டா அடுத்தது இங்க தான் அவர் அட்ரஸ் பண்றாருங்கிறத கிளியரா குடுத்துடுறாரு. தேசிய ஒருமைப்பாடு வந்து பாதுகாக்கப்படுது. மாநில சுயாட்சிய வந்து ஊக்குவித்தல், அதிகார மையப்படுத்தல் வந்து குறைக்கிறது. அதேபோல நிர்வாக செயல்திறன் அதிகரிக்கிறது. ஜனநாயகம் வந்து வளர்ச்சி அடையுது. மிகப்பெரிய நாடுகளுக்கு வந்து பொருத்தமானது. ஈரவை அரசாங்க முறையை கொண்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. எல்லாமே நமக்கு பப்ளிக் சோர்ஸா அவைலபிளா இருக்கிற கன்டென்ட்ட எழுதியிருக்காரு. ஆனா, அத என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆர்டராவும், கிளியராவும் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்ததா கூட்டாட்சி அரசாங்கம் முறை பத்தி பார்த்தோம்னா, அடுத்தது உடனே குறைகள் எழுதாம, நடுவுல என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இது ரிலவன்ட்டானது தான். சரிங்களா? அதாவது இது எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலுமே ஒரு வேல்யூவேட்டர் ஒரு நாளைக்கு 20 பேப்பருக்கு மேல வேல்யூவேஷன் பண்ணும்பொழுது, அவருக்கு எல்லாமே ஒரே மாரி போயிட்டுருக்கு. மோனோட்டோனஸா இல்லாம, கொஞ்சம் அவருக்கு ரிலவன்ட்டான கன்டென்ட்ட வந்து எடுத்துக் குடுக்குற மாரி வந்து ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா கூட்டாட்சி முறையுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறது எழுதியிருக்காரு. மத்திய அரசாங்கத்துடைய ஆதிக்கம் இருக்கு. மாநிலங்கள்ல வந்து பார்த்தோம்னா, அவசர நிலை சட்டம் சரிங்களா? எமர்ஜென்சி அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத போட்டு, அதுக்கு ஆர்டிக்கிளையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. மத்திய, மாநில அரசுகளோட மோதல்கள் இருக்கு. ஜிஎஸ்டி, ஆளுநருடைய பங்கு, நிதி பகிர்வு இந்த மாதிரியான இஷ்யூக்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் குறைகள் அப்படிங்கிற ஏரியாவுல அவர் போட்டிருக்காரு. மாநிலங்கள் வந்து சீரற்ற வளர்ச்சி வந்து இருக்கு. இரட்டை நிர்வாகம் த்துல வந்து பார்த்தோம்னா, முடிவெடுப்பதுல வந்து தாமதம் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லிட்டு, கடைசியா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கன்க்ளூஷன் அப்படிங்கிறத வந்து ஜெனரலா குடுத்து, அத வந்து முடிச்சிருக்காரு. அதையும் எப்படி குடுத்திருக்காரு, இந்திய கூட்டாட்சி அமைப்பு நெகிழ்வான கூட்டாட்சி ஆகும். சரிங்களா? அதே அதாவது ஃப்ளெக்சிபிள் ஃபெடரலிசம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பிளஸ் தேசிய ஒருமைப்பாட்டையும், மாநில சுயாட்சியையும் சமநிலையில் வந்து இது பாதுகாக்க முயல்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாரி சொல்லி அவர் வந்து இந்த ஆன்ஸர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரியே இந்த ஆன்ஸர் இதோடைய லைவ் வேல்யூவேஷன் இது மாரி இந்தந்த ஏரியாவுல நம்ம செஞ்ச மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் சரி பண்றதுக்கு இத பார்த்துக்காங்க. 2வது பார்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு ஆன்ஸர் இப்ப இவர் ஆன்ஸர் வந்து முதல் நாள் முதல் கொஸ்டின் எழுதும்போதே இப்படி ஒரு ஆன்ஸர் ஸ்ட்ரக்சர கொண்டு வந்துட்டாரா அப்படின்னா, அப்படி கிடையாது. நீங்களும் இந்த மாரி ஒரு ஆன்ஸர எழுதணும் அப்படின்னா, ஒரு பேசிக்கா ஃபண்டமெண்டலா ஒரு 6 ஸ்டெப்ஸ் சொல்றேன். அத ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களோட ஆன்ஸருமே இது மாரி வரும். முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, கன்டென்ட் தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ஒரு குரூப் 1 ஆர் குரூப் 2 மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா, உங்களுடைய காம்படிட்டர் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலான கன்டென்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ, அப்ப என்ன என்ன பண்ணுங்கன்னா, அந்த சிலபஸ் வைஸ் நீங்க அந்த கன்டென்ட் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா? ஆல்ரெடி நம்ம பிரிலிமினரிக்கு படிச்சதுக்கான நோட்ஸ்ல இதெல்லாம் வந்து சிங்க் ஆகுதா? அப்படின்னு சொல்லி அத எடுத்து வச்சுக்கங்க. அதுதான் பிரைமரி முதல் ஸ்டெப். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரிலிமினரி முடிஞ்ச உடனே இந்த கன்சாலிடேட் பண்றதுக்கே அவங்களுக்கு மேக்ஸிமம் டைம் வந்து முடிஞ்சு போயிரும். ஸோ, அதனால எப்பவுமே உங்களுக்கு ஒரு அட்வான்ஸா நீங்க பிரிலிமினரி படிக்கும்போது, அந்த நோட்ஸ் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி எப்பவுமே வச்சுக்கங்க. அது மேக்ஸிமம் ஒரு 80% மேல மெயின்ஸுக்குமே ரிலவன்ட்டா தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி பிரிலிமினரி முடிஞ்ச பின்னாடி இந்த கன்டென்ட்ல என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான விஷயங்கள் வருதோ அந்த முக்கியமான விஷயங்கள் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அப்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்ததா இதோடைய 2ண்ட் லெவல் பார்த்தீங்க அப்டின்னா, அதாவது இதுல ஸ்டெப் அப்டின்னு சொல்லலாம். சரிங்களா? இது வந்து ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறத பாருங்க. அதாவது ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா பயங்கரமா அப்படி எழுதணுமா அப்படின்னு கேட்டா, உங்களால முடிஞ்சா எழுதலாம். சரிங்களா? அது வந்து எழுதுறது பெட்டர் தான். பட் எல்லாருக்குமே அது பாசிபிள் கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய லெட்டர்ஸ், உங்களுடைய ஃபாண்ட் வேல்யூவேட்டருக்கு புரியணும். அது வந்து மினிமம் டிட்டரன்ஸ் சரிங்களா? குறைந்தபட்சம் அவங்களுக்கு நீங்க எழுதுறது புரியணும். அந்த புரியிறத நீங்க வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். நீங்க அத வந்து எழுதி எழுதி பாக்க பாக்க தான் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ண முடியும். இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அடுத்தது 3வதா பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய ஆன்ஸர ஸ்ட்ரக்சர் பண்ணணும். சரிங்களா? முதல்ல ஒரு கன்டென்ட்ட எடுத்துட்டீங்க. 2வது உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங். இப்படிதான் எழுதுவோம் அப்படிங்கிறத நீங்க எழுதி பார்க்குறீங்க. அடுத்ததா ஒரு எம்ப்டியா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அத எழுதுங்க. நீங்க ஒரு ஆன்ஸர் ஸ்ட்ரக்சர பார்த்துட்டு இதே மாரி எழுதணும்லாம் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு சர்டைன் டாபிக்க குடுத்துட்டோம் அப்டின்னா, ஒரு பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் அந்த மாரி இருக்குன்னா, அதுல என்னென்னலாம் எழுத முடியுமோ அத எழுதுங்க.
அதுக்கு அடுத்ததா, இத எப்படிலாம் ஸ்ட்ரக்சர் பண்ணா வேல்யூவேட்டருக்கு ரொம்ப லெஜிபிளாவும், இன்னும் பிரசன்டேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பண்ணுங்க. யாருமே 1 டெஸ்ட், 2 டெஸ்ட்ல வந்து இத வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 20 டெஸ்ட் சின்ன சின்ன டெஸ்ட் 20ங்கிறது எல்லாமே வந்து 250 மார்க்கோ, 300 மார்க்குக்கோ சொல்லல. ரொம்ப ஒரு மினி டெஸ்ட்டா ஒரு 5 டெஸ்ட் 5 கொஸ்டின், 6 கொஸ்டின் நம்ம இதுல வைக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாரி கம்மி கம்மியான டெஸ்ட்ட வந்து எடுத்து கன்சாலிடேட் பண்ணி பண்ணி எழுதுங்க. அத எழுத எழுத ஒரு ஆன்ஸரோடைய ஸ்ட்ரக்சர் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஆன்ஸர் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எழுதுன பின்னாடி, அதுக்கு வந்து முக்கியமான கன்டென்ட்ட வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எழுதியிருக்காரு இல்லைங்களா? அதாவது ஆன்ஸர் ஸ்ட்ரக்சர்ல எழுதுனா கூட, சில ஏரியாவ வந்து அவர் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காரு. ஸோ அந்த மாரி நீங்களும் உங்களுடைய கன்டென்ட்ல இம்பார்ட்டன்டான விஷயங்கள்னு நீங்க நெனைக்கிறது, ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனா இருக்கு அப்டின்னா, கம்பல்சரி அத வந்து ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஹைலைட் பண்ணி காட்டாதம்போது தான் ஒரு வேல்யூவேட்டருக்கு அவருடைய ஐபால் எந்த இடத்துல வந்து ஃபிட் ஆகணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணணும். அவருடைய ஃப்ரீடம்க்கு விட்டீங்க அப்டின்னா, அவரு வந்து எங்க எரர் இருக்கு அப்படிங்கிறத தான் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அதனால நீங்க இருக்கிறதுல பெஸ்ட்டான ஒரு கன்டென்ட் குடுத்திருக்கிற இடத்த ஹைலைட் பண்ணி அடிக்கடி காட்டுங்க. அப்பதான் அது வந்து இதா இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் முடிச்சுட்டீங்க அப்டின்னா, 5வதா டைம் மேனேஜ்மென்ட். நெறைய பேர் பண்ற தப்பு இதுதான். எடுத்த உடனே முதல் லெவல்லயே டைம் மேனேஜ்மென்ட்ட பத்தியே திங்க் பண்ணுவாங்க. அதனால அவங்களால குவாலிட்டியான ஆன்ஸர்ஸையும் குடுக்க முடியாது. ஹேண்ட் ரைட்டிங்கையும் வந்து இம்ப்ரூவே பண்ண முடியாது. ஸோ இந்த நாம சொன்ன இந்த ஸ்டெப்ல வந்தீங்க அப்டின்னா, முதல்ல கன்டென்ட்டோடைய குவாலிட்டிய வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஒன்ஸ் கன்டென்ட்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருச்சுன்னா, அதுக்கு அடுத்ததா ஹேண்ட் ரைட்டிங்க வந்து நீங்க திங்க் பண்ணலாம். ஹேண்ட் ரைட்டிங்கும், கன்டென்ட் குவாலிட்டியும் நல்லா வரும்பொழுது, அந்த ஆன்ஸர ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணும்பொழுது உங்களுக்கு டைம் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒரு பேராகிராஃபா ஒரு கொஸ்டின எழுதிட்டு, அதே கொஸ்டின நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆன்ஸரா ஷார்ட்டா எழுதுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் மேனேஜ்மென்ட் அப்படியே வர ஆரம்பிச்சுரும். நெறைய பேர் நம்மளோட ஆன்ஸர்ஸ்ல எழுதும்பொழுது, ஒரு கொஸ்டினுக்கு 30 மினிட்ஸ்லாம் எடுத்து இனிஷியலா எழுதுனவங்கலாம் இருக்கிறாங்க. பட் ஒன்ஸ் அவங்க ஒரு 16, 17 டெஸ்ட்லாம் வரும்போது, என்ன ரெக்யர்டு டைமோ, ஒரு 10 மார்க் அப்படின்னா என்ன டைம், 15 மார்க்னா என்ன டைமோ, அந்த டைம ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அந்த டைம் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்துரலாம். ஸோ ஓகே. இப்போ வந்து இந்த 5 லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்? கன்டென்ட்ட எழுதிட்டோம். அடுத்தது ஹேண்ட் ரைட்டிங்க நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்ததா இத வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ள ஒரு டெம்ப்ளேட்டட் ஸ்ட்ரக்சர்க்குள்ள கொண்டு வந்துட்டோம். முக்கியமான பாயிண்ட்ஸ், முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணி, அண்டர்லைன் பண்ணி காட்டிட்டோம். அதுக்கு அடுத்ததா டைம் மேனேஜ்மென்ட்டும் பண்ணிட்டோம். இதுவே போதுமா? அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து ஒரு செர்டைன் லெவலுக்கு போதும். அடுத்ததா 6வதா இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ஆன்ஸர டியூன் பண்றது. ஒரு ஆன்ஸர் இருக்கு அப்டின்னா, நீங்க வந்து திரும்ப அதாவது ஒரு ரொட்டேஷன் அப்படியே வரீங்க அப்டின்னா, ஒரு 250 ஆன்ஸர் எழுதி முடிக்கிறீங்க அப்டின்னா, திரும்ப அந்த ஆன்ஸர வந்து டியூன் பண்ணணும். டியூன் பண்ணா என்னது? நீங்க எழுதுனதையே திரும்ப எழுதும் பொழுது, எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனோ, அத வந்து ஒரு வேல்யூவேட்டருக்கு புரியிற மாரி இன்னும் நம்ம எந்த ஃபேக்ட்ட பிரையாரிட்டி குடுக்கணும். எந்த ஃபேக்ட்ட வந்து நம்ம மேல எழுதணும். இப்போ ஒரு 5 4 பாயிண்ட் இருக்குன்னா, நீங்க எழுத எழுத உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சுரும். இதுல வந்து இந்த பாயிண்ட் முதல்ல குடுத்துறலாம். இல்ல இந்த பாயிண்ட்ட 2வதா குடுத்துறலாம்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒன்ஸ் நீங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வரும்பொழுது தான், உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து அட்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த லெவல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க அத வந்து பண்ணீங்க அப்டின்னா மட்டும் தான், இத வந்து பண்ண முடியும். ஈவன் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 15லிருந்து 20 மினி டெஸ்ட்ட கம்பல்சரி எடுங்க. எடுத்தீங்க அப்டின்னா தான், இது வந்து ஒரு கன்டினியூஸ் ப்ராசஸ். சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டும் நம்ம குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ பொறுத்தவரைக்கும், இத வந்து ஒரு ஷார்ட் டெர்மா எப்பவுமே திங்க் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு லாங் டெர்ம் ப்ராசஸ் தான். சரிங்களா? கன்டினியூஸா நீங்க அந்த எஃப் டி டிஃபெக்ட்ட வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கன்டினியூஸா நீங்க என்ன பண்ணணும்னா, அத இம்ப்ரூவும் பண்ணணும். சரி பண்ணி அத இம்ப்ரூவ் பண்ணணும். திரும்ப நீங்க டிஃபெக்ட்ட ஃபைண்ட் பண்ணணும். திரும்ப இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த ரொட்டேஷன்க்குள்ளேயே இருக்கும்போது, ஒன்ஸ் நீங்க உங்களுடைய கிராஃப் நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிராஃப் அந்த பீக்ல இருக்கும் பொழுது, நீங்க அந்த எக்ஸாம போய் நீங்க எழுதும்பொழுது தான், அந்த மார்க் அப்படிங்கிறது ஹையஸ்ட்டா ரீச் ஆகும். எல்ஸ் நீங்க என்னன்னா, ஒரு பிகினர் லெவல்லயே இருக்கீங்க. ஒரு மெயின்ஸ் குடுக்குறீங்க. திரும்ப நீங்க அந்த எரர வந்து ரெக்டிஃபை பண்ணாம, திரும்ப வந்து மெயின்ஸ் குடுக்குறீங்க. திரும்ப அதுல ஒரு எரர சரி பண்றீங்க அப்படின்னா, இந்த கிராஃப் வந்து ஒரு இன்ஃபினிட் கிராஃபா தான் போயிட்டுருக்கும். இத எல்லாமே சரி பண்ணி, அந்த ஒரு பீக் மொமெண்ட்ல நீங்க இருக்கும்போது, அந்த அட்டெம்ப்ட்ட குடுக்கும்போது தான், உங்களால வந்து அத ரீச் பண்ண முடியும். ஸோ, இத வந்து எல்லாமே பிரிலிமினரி முடிஞ்ச பின்னாடி பண்ணணும்னு எப்பவுமே நெனைக்காதீங்க. எல்லாமே நீங்க ஒரு கன்டினியூஸா முன்னாடி இருந்தே பண்ண ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆன்ஸரா உங்களால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நல்ல மார்க்கும் வந்து ஸ்கோர் பண்ண முடியும்.
ஸோ அடுத்தடுத்த வீடியோல வேற இன்னும் என்னென்ன பண்ணலாம் ஒரு ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க் யூ.